அஸ்ஸலாமு இப்போ பேக்கரி ஸ்டைல் பன் பண்ண போகிறோம். அதுக்கு ஈஸ்ட் எடுத்து ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து ஒரு கப் பாலில் 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அப்புறம் மைதா ஒரு 3 கப் அளவு இந்த கப் அளவு எடுத்து வச்சிடணும். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சுகர் போட்டு இந்த பாலை ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவு பட்ரு போடணும். பட்ரு போட்டு மேலே பிசையாகும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை 1 ஹவர் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஈரத்துணி போட்டு ஊற வைக்கணும். அப்புறமா எடுத்து பார்க்கலாம். கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாவு பொங்கி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஓடிஜியில் வைக்க பாலாக்கி ஓடிஜியில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அளவு பட்டர் ஷீட் எடுத்து அதில் பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறத்துக்கு ஓடிஜியில் நம்ம வைக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெருக்கமாக ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓடிஜியில் 30 மினிட்ஸில் 150 டிகிரியில் வச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 150 டிகிரியில் போத் பாட்டம் ரெண்டும் வச்சு ஒரு 5 மினிட்ஸு ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி மாவை நம்ம இதில் வச்சிடலாம். ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓடிஜி செட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் போத் பாட்டம் ரெண்டும் வச்சு 30 மினிட்ஸில் வைக்கலாம். நான் உள்ளே வச்சாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓடிஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ சாஃப்டான பன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.